ஆமா அதெல்லாம் உங்களுக்கு தப்பா அப்படின்னா என்ன? ஏன்னா அதே மாதிரி நம்ம பெரியவங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். எனக்கு கோட்டை குடிக்கிற பழக்கம் இருக்கு, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு, ஒட்டியாருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்காங்களா இல்லையா? பாரு தலைவர்கள் தெரியுறாங்களா இல்லையா? அவங்க எல்லாத்துக்கும் வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கிறவங்க இல்லாதவங்களும் இருப்பாங்க. அப்படி இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து பேர்களுமே வெத்தலை பாக்கு போட்டவங்களே போடாதவங்க. அப்படி தெளிவா சொல்லலாம். தெளிவு குடிச்ச மாதிரி சொல்றேன். தெளிவா சொல்லுங்கண்ணா. ஏன்டா பேயாத்த பூதியாட்டு நின்னுட்டு இருந்த மனமளிப்பா இருக்குதா? அப்புறம் அப்படி இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பேர்களுமே உங்களை விடிய முப்பொழுது நல்லா தமாஸ் பண்ணி சிரிக்க வைக்கணும்னு நினைச்சீங்களா? இந்த கோபாலியை உற்சாகப்படுத்தி எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க பார்க்கலாம். என்னாச்சு? நம்ம ஊருக்கு நானே இப்பதான் புதுசா வந்தேன். வந்த உடனே நம்ம மக்கள் எல்லாரும் இப்படி ஜோரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி கூட்டம் பாரு, கூட்டம் எப்படி அப்படி கூட்டம். இவங்க எல்லாத்தையும் விடிய விடிய என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் தமாஸ் பண்ணி சிரிக்க வைக்கலான்னு இந்த கோமாளியை உற்சாகப்படுத்தி கைதோடு சொன்னா ஒருத்தர் கூட கை தட்டல. சரி இவங்க எல்லாம் கை தட்டினா கூத்தாடுவேன் இல்லையா? போய் டெம்போ ஏற்படுத்துக்குவேன். அப்படியா? ஆமா. இப்ப என்ன பண்ண சொல்ற? என்னோட அருமை பெருமை எல்லாத்தையும் ஒண்ணுக்கு விடாம சொல்லு. அப்புறம் பலம் காமிக்க சொல்றேன். உன் பலத்தை காமிக்க சொல்லலாம். என்னுடைய பலம் காமிக்க சொல்றேன். பலம் சாமர்த்தியத்தை காமிக்க சொல்றீங்க. உங்க சாமர்த்தியம் காட்டினா செருப்படி தான் வாங்கிட்டு போ. நான் சாமர்த்தியத்தை காட்டு. உங்க அருமை பெருமை. ஆமா அதெல்லாம் சொல்றீங்க. சொல்லாம ஒண்ணு கூடாம அருமை பெருமை எல்லாம் ஒண்ணு கூடாம சொல்றீங்க. ஆமா ஒண்ணு கூடாம சொல்றீங்க. ஆமா நான் விட்டுட்டு வந்துட்டேன். நீ பரவாயில்லை சொல்லு. அண்ணா கோபாலி வல்லவரு. அப்படி எப்படி? கோபாலி வல்லவரு எல்லாம் கேக்குற மாதிரி சத்தமா சொல்ற. ஆளு தெரிஞ்சவரு. கூத்துக்கு வரது முன்னாடி கொண்டாட்டிக்கு செருப்படி வாங்குறவரு. கொண்டாடி ஒரு அடி வாங்கினதுக்கு ஐயோ விடிய விடிய புளுத்துறீங்க. ஏய் அலுப்ப என்னடா பேசுற? ஏண்டா அப்படி இது வேணாமா? பெருசா சொல்லு. என்ன இல்ல ஏது இல்ல அப்படி சொல்ற. கோபாலிக்கு என்ன இல்ல ஏது இல்ல அப்படி சொல்ற. சிங்க குட்டி பிடிச்சா சிங்க சீக்குது இல்ல. ஏண்டா அது உண்மைதான். அதுக்கு நீ இப்படியாப்பட்ட சபையில எல்லாம் சொன்னேன்னா என்னை பத்தி என்னடா ஏண்டா உனக்கு ஒண்ணு கூட நல்லதா என்னை பத்தி சொன்ன அப்படியா? அண்ணா அறிவிச்சவர்களே கோபாலி விடிய 30 தமாஸ் செய்யும்னா எங்களுக்கு கலைக்குழி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அது ஜோரா கேட்டுட்டு பார்க்கலாம். சினிமா ஸ்டார் எல்லாம் தெரியுமா? சிரிப்படை செனாக்கா பாத்திருக்கியா? ஆட பைத்தியக்காரா பார்த்தது இல்லையா? ஃபாலோ மீ. இந்த 3 பேர் கை தட்டலையே தட்டினாதான் கூத்தாடுவேன். கூத்தாட மாட்டியா? அதுலயும் அந்த ஆயா எப்படி பாக்குது பாரு. அந்த ஆயா கை தட்டினா கூட எப்படி தட்டா? கோமாளி நாசமா போயிடணும். அவ குட்டி சவரா போயிடணும். அவ ஒரு படி இல்லாம போய் அங்க பாரு இன்னும் அப்படியே தான் பாத்துட்டு இருக்கு. இல்லையே தட்டினாங்களா? என் காது கேட்கவே இல்ல.
நீ மட்டும் தாயா? ஆஹா, அந்த நாயை தட்டா கோவாத அடிச்சு விடுவோம். ஐயோ, அங்க பாருப்பா, ஐயோ, வந்துரு. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லணுமா இல்லையா? ஆனா என்ன பண்ண போறீங்க? வாழ்த்து சொல்லலாம்னு இருக்கிறேன். சொல்லுங்கடா. சொல்லட்டுமா? இப்போ உட்காரு. கூட்டமாய் கூடியிருக்கோம். வந்து வெகு நேரம் ஆயிருக்கு. என்ன நம்மளை விசாரிக்க நம்ம ஊர் சார்பா இருந்து யாராவது வராங்களா வரலையான்னு பார்க்கலாம். யார் வராங்கன்னு பார்க்கலாம். வண்டி வருதா? இந்த சபைக்கு வணக்கம். யாரோ ஒருவர் தெரியல, நம்ம ஊர்ல வந்து நம்மளே கைத்தற சொல்லிட்டு இந்த ஒத்தவரை பாதையில தன்னந்தனிமையா தடுமாறிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய சார்பாக நான் போய் விசாரிச்சு பார்த்துட்டு வரேன், எவன் வரான்ட்டு. எவனே தெரியல, செத்த கருவாடு பொச்சி கடிச்சவனாட்ட ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறான். ஆமா, அவன் யாரு என்னன்னு நாமளும் போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரலாம். விசாரிச்சுட்டு கணேசா. பாட்டியால தூக்கி பந்தல் மேல உதற கண்ணு தின்ன கோபோதி வந்து சட்டோர் இடிச்சு விட்டான். இடிச்சவன் மறுபடியும் திரும்ப வந்தேதான் ஆகணும். இன்னொரு தவக்கா போய் பார்க்கலாம். நானும் ஒரு தவக்கா போய் பார்க்கிறேன்.
கட்ட கூதி ஏடா சத்து கட்ட கூதி ஏடா துணி துவைச்சிட்டு இருக்கிற துணி துவைச்சிட்டு இருக்கிறான் இப்ப பாரு எப்படி இருக்குன்னு பாக்குறியா இல்லையா இல்லையா ஏ பையா இது குடுவே இல்ல ஒரு நிமிஷம் குடுறா இங்க பாரு இப்படி சாட்டை கிடக்குதா உனக்கு அடிக்க தெரியல என்ன பழகல இப்படி சாட்டை கிடக்கும் நம்ம என்ன பண்ணணும் சாட்டை பக்கத்துல இப்படி வந்துடலாம் இப்படி கையை எடுத்து இப்படி புடிச்சு சவுண்ட் வருதா சரி வாக்கண்ணு சார் ஹலோ அவாரியோ அவாரியோ அதெல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா தெரியாது நீ கல்வி கேட்கலையா கல்வி எல்லாம் கத்துக்க மாட்டேன் ஆமா அப்படியா கல்வி மட்டும் தான் கத்துக்குவேன் கல்வி மட்டும் தான் கத்துக்குவேன் ஆமா ஹலோ சார் அவாரியோ எங்கயா புடிச்சிட்டு போறேன் ஐயோ அதுலயே ஏன் புடிச்சு எடுத்து விடுறேன் இல்லங்க இது வெளிக்காடு பழக்கமா வெளிக்காடுல போய் என்ன பேட்டு போட்டு வந்தீங்க இல்லனா வெளிநாட்டு பழக்கம் ஆமா அது எப்படி சார் அதான் ஏன்னா இது என்ன காலம் கம்ப்யூட்டர் காலம் பாத்தியா அத பாரு நீ எல்லாம் இதெல்லாம் இப்ப காதுலயே போட்டுட்டு ஆரம்பிச்ச முன்ன எல்லாம் இம்மாம் பெருசா எடுத்து செவுட்டு மிஷினாட்டு மாட்டிட்டு இருக்கான் இப்ப பாரு வயர் இல்ல ஒண்ணு இல்ல இப்படியாப்பட்ட கம்பு புடுங்குற காலத்துலயா கம்ப்யூட்டர் காலத்துல அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க வணக்கம் அப்படின்னு வரவேற்கணும்ல அதை விட்டு 2 கை எடுத்துருந்தா எப்படி அதுதான் இப்படி வணக்கம் வச்சேன் இப்படி வணக்கம் வச்சீங்க ஆமா அதுல எப்படியாப்பட்ட காலம் என்ன ஏன்னா நீ எல்லாம் உன்னை எல்லாம் பீ கார்டுக்கு போனா என்ன பண்ணுவா பீப்பிள்னா ஆமா உட்காந்து டிராயர் கழட்டி விட்டு அப்புறமா ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காருவேன் அதுவும் காலு கை ஏதாவது வலியா இருந்ததுன்னா இப்படி உட்காருவேன் ஆனா இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது வேற எப்படி அதான் கம்பு புடுங்குற காலம் இல்ல கம்ப்யூட்டர் காலம் இல்ல எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு ஆமா என்னென்ன மிஷின் வந்து மிஷின் வாங்கி நீ வீட்டுல வச்சுட்டு நீ போய் அந்த மிஷினை சுவிட்ச் போட்டா போதும் இப்படி காலை மட்டும் இப்படி நிறுத்தி வச்சுக்கோ அம்மா பெருசு ஒரு கப்ளிங் இருக்கு ஆமா அப்படி சுவிட்ச் போட்டு இப்படி உட்காண்டினா லெபேக்கு அதுவே வந்து பிடிக்கிட்டு போயிடும் லெபேக்கு அது மட்டும் பிடிக்கும் பின்ன அது எப்படின்னா கழுவுறது கேட்ட பாத்தியா வேல்றதே மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான் அது கழுவுறதுக்கு எங்களுக்கு மிஷின் தெரியாதா அது எப்படி அதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குதுன்னா அதையும் தூக்கி பிளக்ல போட்டு தட்டினா போதும் சும்மா பெருசு பிரஷ் இருக்கு அதே மாதிரி கால் நிறுத்தி வச்சுக்கோ பிரஷ் இருக்கு சும்மா வரக்கு குறுக்குன்னு அதுவே கழுவி விட்டு போயிரு ஏன்னா இயற்கையா போறது ஒரே ஒரு விஷயம் அந்த பாத்ரூம் போறது மட்டும்தான் ஆமா அதையும் இப்ப மிஷின் கண்டுபிடிச்சு ஏன்னா எதுக்கா மிஷின் வருது அதுக்கெல்லாம் வந்தா என்ன தப்பு சரி பைத்தியக்கார குதிலான பேசிட்டு இருக்கீங்களே அதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய 2 பேருக்கு சந்தேகம் என்ன சந்தேகம்னா அந்த மிஷின் கண்டுபிடிச்சதெல்லாம் சரி அந்த பிளக் அந்த ஒயர்னு ஒன்று இருக்கும்ல அது நான் எதுல சொல்றது கூதில சொல்லுங்க உனக்கு மூச்சாட்டு ஆம்புலன்ஸ் தாண்டி வரும் அப்படியே கம்ப்யூட்டர் காலத்துல அந்த மாதிரி வரவேற்பு பண்ணிக்கலாம் வரவேற்பு ஆமா அது எப்படி அதான் இது உங்களுக்கு நான் பிடிச்சி எனக்கு நீ பிடிச்சிக்கோ உன்னோட நான் பிடிச்சிக்கிறேன் 2 பேர் சேர்ந்து குளிக்கலாம் இந்த பக்கம் வேணாம் அங்க போய் குளிக்கலாம் ஏன்னா இங்கெல்லாம் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி நான் போய் குளிக்கணும்னா எல்லாம் எடுத்து கட்டை எடுத்து அடிக்க மாட்டாங்க மண்டை இங்க பாரு இப்படி கை கொடுத்து இப்படி சேக்காடு பண்ணிக்கணும் இப்படி சேக்கேட்டா ஆமா வெறும் சேக்கேட் போட்டு இதுதான் அறிமுகமா அறிமுகையா ஆமா அப்படி நம்ம அறிமுகப்படுத்தியாச்சு ஏன்னா ஹலோ சார் அப்படியே இருந்தாலும் எங்க ஊருக்கு நீங்க முத புதுசா வந்திருக்கீங்க ஆமா அறிமுகமே இல்லாத புதுமுகம் வந்தா ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவா இந்த இடத்துல என்ன தெரியாத ஆளே இல்லடா தெரியாத ஆளே இல்ல ஆமா ஏன் 10 வருஷமா இங்கதான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன் 10 வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க ஆமா இதுக்கு மேலதான் எடுக்கணும் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல இது வரைக்கும் போட்டாங்க இதுக்கு மேல போடுவாங்களா என்னன்னு தெரியல அவ்வளவுதான் என்ன பத்தி தெரியாத ஆளே கிடையாது அப்படியா ஆமா உனக்கு என்ன வேணுங்கிற அண்ணா எங்க ஊருக்கு நீங்க முத புதுசா வந்தனால ஒரு பேர் சொல்லி உங்களை கூப்பிடுறேன் ஏன் எனக்கு ஒரு பேரு ஆமா பேர் கூப்பிடு யாரு சார் நீங்க ஓரின்னு கேக்குறேன் என்ன பார்த்து ஓரிங்கிற வந்தது வராதுமா இந்த சபைக்கு நான் வந்தது வராதுமா என்ன பார்த்து ஓரிங்கிறியே நல்லா கணக்குப்படி நான் ஓரி இல்ல கிடையாது நீ ஓரி உங்க அப்பா ஓரி உங்க அம்மா ஓரி உங்க தங்கச்சி ஓரி உங்க அக்கா ஓரி உங்க அண்டா ஓரி உங்க குண்டா ஓரி மத்தாலமாரி ஓரி உங்க
கொட்டியாரு வரு கொல்லமாரு வரு ஜான்றாமாரு வரு டேய் ஆப்ப தூப்பு அண்டா சுண்டா எல்லாமே வரு இவ்வளவு ஏண்டா நீ கொட்டு பெற்றிருக்கிற பொட்ட பிள்ளை அந்த பிள்ளை கூட படவா ராசிபுரம் ஓடிதாடா ஏன்னா படம் ராசி யாரோ பாத்தியா அடிக்க போகும்போது ஏன்டா எல்லாருமே செத்து போயிடுவாங்க சத்துக்கிட்ட புதியதான் முடிக்கணும் ஒருத்தடிதான் வலிக்குதா ஏடா படவ ராஸ்கோல் யார பாத்தியா ஓடின்னு சொன்னேன் டேய் தம்பி டேய் நம்ம புள்ளைய பார்த்து ஓடின்னு சொல்லிட்டாடா ஆமாடா அந்த நாசமா ஏடா புள்ளைய பார்த்து ஓடி சொல்றே என்னடா பேயிரடா ஐயா ஐயா அப்படியே ஐயோ ஏய் ஒரு ஆளு பிடிச்ச மாதிரி அடிச்சிட்டு அப்படியே வீடு பார்த்து ஓடின்னு சொல்லிட்டான் ஒரு ஆள் கூட ஜாடற மாட்டாடி எதுக்காக அடிக்கிறீங்க நம்ம உங்க பேத்தி பார்த்து ஓடின்னு சொல்லிட்டான் யார பாத்துற ஒரு நீ வீடு அடிச்சியா ஆமா பாம்பு டான்ஸ் அடிக்கிறேன் பாம்பு டான்ஸ் ஆடிட்டு கிடக்குறேன் டேய் எவடா அவன் குள்ள கூதி ஓடா டேய் ஐயோ எப்படி அடி ஓடி சொல்றா டேய் இருடா தம்பி டேய் பா பொறுமடா செத்து போயிராத இருடா பையா டேய் உன்னை பார்த்தாலே பள்ளியோட போற மாதிரி தான் தெரியுது ஆமா எனக்கு ஒரு சந்தேகம்டா என்னது ஏண்டா ஒரு பிள்ளைக்கு எத்தனை அப்பாடா இருக்கீங்க நான் ஒருத்தனா கண்டவெல்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்கான் அவன் வந்து தம்பி டேய் தம்பி உன் பொண்டாட்டி நீ சரியா பாத்துக்குவா ஏன்னா வரவெல்லாம் அப்பா அப்பாங்கிறான் பாரு அவன் வந்தா அவனை அப்பான்னு சொல்லிட்டு அடிக்கிறான் பின்னாடி ஒரு ஆள் வந்து அவனும் அப்படி இந்த பிள்ளை இந்த இந்த இது அவன் கூட வந்து பாம்பு டான்ஸ் ஆடிட்டு போறான் என்னடா பிள்ளைய பத்தி வச்சிருக்கிற யோ என் பிள்ளை படிக்கிற காலேஜ் என்னன்னு தெரியுமா ஏய்யோ என் புள்ள எப்படி பிறந்தான்னு தெரியுமா தெரியுமே எப்படி என்ன நீ ஓட்டு பெற்றிருப்ப நீ ஒருத்தம் பெற்றிருப்ப ஆமா ஓட்டாங்கலாம் போய் ஏறாத மலையெல்லாம் ஏறி அடிக்காத அடியெல்லாம் அடிச்சு அடியேங்க அப்பா திருச்செங்கோடு மலைக்கு போனேன் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல அங்க உட்காந்து அடிச்சியா நியூஸ் பேப்பர்ல கூட போடலடா இப்படி ஒரு செய்திய என்ன அடிச்சாங்க உட்காந்து அடிச்சாங்களாமா அட மண்டத்தாயலே மொட்டை அடிச்சேன்னு சொல்றேன் அட மொட்டை ஆமா அப்புறம் அப்பயே குழந்தை வர கிடைக்கல அதுக்கப்புறம் திருப்பதி கோயிலுக்கு போய் படுத்து அடிச்சேன் பாரா ஏன் நிக்கிறதுக்கு இடம் இல்லையா இது இல்லையா மொட்டை அடிச்சு அதுக்கப்புறம் உருண்டுட்டு குழந்தை பிறந்திருக்காதே குழந்தை பிறக்கல ஏன் எப்படி நீ இப்பயா இப்படி இந்த அடி அடிக்கிற அங்க போய் என்னடா அடி அடிச்சிட்டு இருப்ப பையா நல்லா துணிந்து வைக்கிறடா பழனி கோயிலுக்கு போறேன் ஆமா உருண்டு அடிச்சேன் உருண்டு ஆமா கோயில உக்கா அது கூட சொல்லலடா யாருமே யாரும் சொல்லியா அப்ப கூட குழந்தை வர கிடைக்கல கடைசியில இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயில் கிட்ட கோயில் கிட்டடா பூசாரி இருக்காருல்ல அவரு பூசாரி கிட்ட முட்டம் பாரு 10 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. ஐயோ பூசாரியா நம்பர் இருந்தா 4-5 கொடுங்க. எங்க ஊர்ல இந்த மாதிரி யாராவது குழந்தை வர்றது இல்லைன்னா உங்ககிட்ட குழந்தை விடலாமாமா. ஏன்னா பூசாரி விட்டுருக்க நீ எங்கடா ஊம்ப போனியா? நீங்க என்ன சொல்ற? எதுக்கு அவர்கிட்ட கொண்டு போய் விட்ட? உன்னால கையில அங்க கொண்டு போய் விட்டுருக்கியா? அது இல்ல குழந்தை வர கிடைக்கலன்னு சொல்லிட்டு கோயில் பூசாரி கிட்ட என் பொண்டாட்டி விட்ட உடனே அவர் மந்திரிச்சு கொடுத்தாரு எலுமிச்சு பழத்தை கொடுத்த உடனே அந்த எலுமிச்சு பழனால 10 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. அந்த எலுமிச்சு பழத்தினாலதான் பிறக்கல. அப்ப உன்னால பிறக்கல.
இல்லடா அவருடைய அருளால கடவுளுடைய அருளினால குழந்தை பிறந்துச்சு என் புள்ள படிக்கிற காலேஜ் என்னன்னு தெரிஞ்சா நீ ஓரின்னு சொல்லுவியா? ஏன்டா டேய் ஓரின்னு சொல்ல மனசுதான் வருமா? இல்ல என்னடா பெரிய காலேஜுங்களா? என் புள்ள படிக்கிற காலேஜ் என்னன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயே டைனோசர் மாதிரி வாய பொளப்ப. டைனோசர் மாதிரியா? ஆமா. ஐயோ அண்ணா மனுஷங்க பெரிய காலேஜுங்களா? ஆமா ஆமா. அண்ணா எங்கடா இங்க வெளிநாட்டுல படிக்குதுங்களா? ஏய் வெளிநாட்டுல போய் பேட்டு புட்டுட்டே இருக்குது. இல்லண்ணா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா? இல்ல அதோட பெருசுனா கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ். என் புள்ளைக்கு அது கால் தூசிக்கு சமம். லோயாலா காலேஜ். லோயாலா காலேஜ் இல்ல என் புள்ள அங்க திரும்பி கூட பார்க்க மாட்டான். முத்தாயம்மா என் பிள்ளைக்கு அது தகுதியா காலேஜ் இல்ல மகேந்திரா கிடையாது ஏஎஸ்ஆர் அரசு கலைக்கல்லூரி பாரதியார் பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இல்ல அப்படியே பெரிய காலேஜ் என்ன காலேஜ்? மயிறு காலேஜ். மயிறு காலேஜ் இல்ல என்ன காலேஜ்? அப்படியே காலேஜ் என்ன காலேஜ்? என் புள்ள படிக்கிற காலேஜ் என் புள்ள படிக்கிற காலேஜ் சத்துருவ காலேஜ். பெரிய பெரிய காலேஜ் பையன் பணம் கட்டி படிக்க வச்சிருப்பாரு. ஏன்டா அரை கிளாஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு தாயடி அரை கிளாஸ் ஏன்டா நீ வேலை செய்யறதுக்கு நீயும் கொண்டாடி வேலை செய்யறதுக்கு பிள்ளை இருந்தா இடந்தெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பால்வாடியில் கொண்டு போய் தள்ளிவிட்டு தாயல் நீ அங்க கட்டணம் முடிச்சிட்டு கிடக்குற. அந்த காலம் அவங்க பால்வாடி சேர்த்ததெல்லாம் ஒரு பெரிய காலேஜ் இல்லனா இப்பதான் என் புள்ள என்ன வந்து அடிக்கிறான்டா. ஏய் எவன்டா ஏய் வேகந்தல கூடி ஏண்டா சத்ரு ஒரு காலேஜ் ஆமா அவர் ஏன்டா புடிக்குற? அவர் புடிக்குறா வாடா ஏன்னா வந்து அது ஒரே பிள்ளை அந்த காலேஜ் பெரிய காலேஜ் பெரிய காலேஜ் இல்ல என்னடா காலேஜ் படி வச்சீங்க? பால்வாடி படிக்கிறதா? நான் பிள்ளை இப்பதானே இம்புட் ஆகுது. ஏய் பிச்சை எடுத்துருவோம் பிச்சை போய் எடுத்துட்டு வா. தாயோடு அப்படியா? சரி அண்ணா யாருன்னு தெரியல. நீ ஏதோ ஒரு வாசம் பேசுன. ஆமா நானும் ஏதோ ஓரின்னு சொல்லிட்டீங்க. ஆமா நானும் ஓரின்னு சொல்லிட்டேன். அதனால நீ தான் முன்னச்சிட்டு போகணும்னா? ஏன்னா முன்னச்சிட்டு தான் போகணுமா? இல்ல மன்னிச்சிட்டு போகணும். அதனால நீங்க முத புதுசா வந்திருக்கீங்க. ஆமா நீங்க யாரு? உங்க ஊர் என்ன? உங்க பேர் என்ன? உங்க அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. அட்ரஸ் மொட்ரஸ் எல்லாம் தெரியாதுன்னா அட்ரஸ் தெரியும். இல்ல அட்ரஸ் சொல்லுங்க. நான் என்ன பத்தி கேக்குறேன். வணக்கம் ஐயா வாங்க. நாட்டுக்கு நாடு மகா நாடு நம்முடைய இன்னும் அழகுப்படையும் புதூர் என்றா தெருக்கூத்து கலைஞருக்கெல்லாம் ஒரு தலை சிறந்த தாய்நாடு. இந்த இடத்துல ஆடாத கூத்தாடிங்க பாவம் செஞ்சவன் இல்லையா? அப்பேற்பட்ட இந்த பெருமை வாய்ந்த இந்த இடத்துல இன்னும் மாரியம்மனுடைய விழாவிற்காக பெருவிழாவாக கொண்டாடி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரு 2 நாடகம் வச்சிருக்காங்க. ஆமா என்ன நாடகம்? இன்னும் ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு கதை. இன்னும் அர்ஜுனன் தேவப்பட்டம். ஆமா இல்லைன்னா காலக்கே நிவாதகோசர ரதம் என்று சொல்லக்கூடிய ஊர்வசி பேடி சாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றம் செய்து நமக்கு வச்சிருக்காங்க. அதனால இந்நாடகத்துல முதலாக யார் வருகிறார்? தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னன் வர்றாரு. அவர் வந்தா மற்ற விஷயம் பின்னால் வந்துகிட்டே இருக்கும். ஐயா நீங்க சொன்ன தேவேந்திர மன்னன் இல்ல இப்ப வராரா இல்ல செத்து போய் வராரா? ஆமா செத்து போய் 4 பேர் பாடையில் தூக்கிட்டு வர்றாங்க. இல்லைங்க ஐயா செத்த கழிச்சு வர்றாரா? உடனே வர்றாரு. வரட்டும் வர சொல்லுங்க பார்க்கலாம். இதோ வருகிறார்.